Hello everyone, this is Keerthana, Assistant Professor, Department of Commerce. Today I am here to present a lecture series on the subject Macroeconomics for Decision Making on the topic National Income. First, we can see what is national income. National income refers to the total monetary value of all goods and services produced by a country over a specific period, usually 1 year. It represents the aggregate earnings received by nation's resident, including wages, rent, interest, and profits from the production of goods and services. National income is an essential measure of a country's economic performance and overall wealth. National income refers to the total value of goods earned by the residents of a country from the production of services earned by residents. National income is a key indicator of the economic performance of a country, representing the total earnings from economic activities and helping access the overall well-being and standard of living its citizens. அதாவது நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது ஓவரால் நம்ம கண்ட்ரியோட ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம்ல, அதிலிருந்து வர இன்கம்மை தான் நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னல் இன்கம் ஃபார்முலா, அதாவது நம்ம எப்படி நேஷ்னல் இன்கம்மை கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் கன்சப்ஷன் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் என்னெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ணும்போது நெட் எக்ஸ்போர்ட் கிடைக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை நேஷ்னல் ரெசிடென்ட். பி கிளியர், நேஷ்னல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா ப்ரொடக்ஷனில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபாரின்லேருந்து ப்ரொடக்ஷனான நேஷ்னல் ரெசிடெண்ட், அதாவது அந்த கண்ட்ரியோட ரெசிடெண்ட்டாக இருப்பாங்க, பட் அந்த கூட்ஸ் ஃபாரின்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கும், அதை எடுக்கணும். மைனஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பை நான் நேஷ்னல் ரெசிடெண்ட், அதாவது அவங்க நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ரெசிடெண்ட் கிடையாது, ஸோ தே ஆர் ஃப்ரம் அதர் கண்ட்ரி, அவங்களோட ப்ரொடக்ஷன் நம்ம லெஸ் பண்ணிடுவோம். வை? பிகாஸ் நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரியோட ரெசிடெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபார்முலா. கன்சப்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை நேஷ்னல் ரெசிடெண்ட் மைனஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் பை நான் நேஷ்னல் ரெசிடென்ட்ஸ். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் we can see importance of நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ். ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம், ஓகே, பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேஷ்னல் இன்கம் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இஸ் அன் கீ இண்டிகேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓவரால் எக்கனாமிக் ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் ஹெல்த் இண்டிகேட்டர், next is standard of living, next is policy formation, economic planning, resource allocation, international comparisons, welfare measurement, investment decisions, economic stability and debt management. ஸோ இதெல்லாம் தான் அனாலிசிஸ், அதாவது நம்ம நேஷ்னல் இன்கமில் என்னெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா எக்கனாமிக் ஹெல்த் இண்டிகேட்டர், அதாவது இந்த நேஷ்னல் இன்கம் என்ன பண்ணோன்னா எக்கனாமியோட ஹெல்த் என்ன, சைஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இது எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம்? ஹெல்த் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு எக்கனாமியோட ஹெல்த் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், அதாவது நம்மளோட எக்கனாமி டவுனாக இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதோட ஹெல்த் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும். நெக்ஸ்ட் இதுவே வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, பை கேல்குலேட்டிங் நேஷ்னல் இன்கம் பெர் கேபிட்டா இன்கம் கேன் ஆவரேஜ் இன்கம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் அ கண்ட்ரி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட ஆவரேஜ் இன்கம்மை தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். This helps assess living standard and compare the quality of life across different nation and regions. நெக்ஸ்ட் இஸ் பாலிசி ஃபார்முலேஷன். இப்போ நேஷ்னல் இன்கம் அனலைஸ் பண்ணுறதுல தேர்ட் ஒன் வந்து பாலிசி ஃபார்மேஷன்னு சொல்லியிருக்கோம். அதாவது கவர்மெண்ட் ஆகட்டும், பாலிசி மேக்கர்ஸ் ஆகட்டும், நிறைய எக்கனாமிக் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து டாக்ஸேஷனில், பப்ளிக் ஸ்பெண்டிங்கில், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ரோக்ராம்ஸில், இதெல்லாம் ஒரு டெசிஷன் மேக்கிங்காக நம்ம வந்து அதை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ப்ரொமோட்டிங் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் எக்கனாமி, அதாவது நம்ம சர்டைன் பாலிசிஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் கேஸ் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ நம்மளுக்கு டாக்ஸேஷனுக்கு, பப்ளிக் ஸ்பெண்டிங்க்கு, கவர்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு, இதுக்கெல்லாம் தான் நம்ம பாலிசி ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் எக்கனாமிக் பிளானிங்.
ஸோ ஆக்சுவலி இந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ப்ராசஸ் டு ஐடென்டிஃபை ட்ரெண்ட் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ். இட் எய்ட்ஸ் இன் ஃபோர்காஸ்டிங் ஃபியூச்சர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் அண்ட் பிளானிங் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் அதர் கிரிட்டிக்கல் ஏரியாஸ். Fifth is resource allocation. It provides information on how resources are being utilized in the economy. Understanding which sectors are contributing most to national income helps in directing investment. அதாவது நம்மக்கிட்ட இருக்குது, இப்போ நம்மளுக்கு 10,000 இருக்குது அப்படின்னா அதை நம்ம எங்கெல்லாம் வந்து அலோகேட் பண்ணலாம், எங்கே அலோகேட் பண்ணுனா நம்மளுக்கு இன்கம் ஜாஸ்தியாக வரும் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் அசம்ஷன். இதுவே ஒரு நேஷனுக்கு எடுக்கிறோம், நேஷ்னல் இன்கமோட அனாலிசிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சர்டைன் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எங்கே இன்வெஸ்ட் பண்ணுனா நேஷ்னல் இன்கமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், நேஷ்னல் இன்கம் நம்மளுக்கு எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கம்பேரிஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேஷ்னல் இன்கம் டேட்டா அலோஸ் ஃபார் கம்பேரிஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ், ஹெல்பிங் டு அசஸ் ரிலேட்டிவ் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் குளோபல் எக்கனாமிக் ரேங்கிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். Next, welfare measurement. It helps in assessing economic welfare and the distribution of income. Analyzing national income helps in understanding income distribution and identifying inequalities, which is crucial for designing social welfare programs. Next is investment decisions. Investors and business use national income data to make informed decisions about where to invest. Next is economic stability. Monitoring changes in national income helps in identifying and addressing economic imbalances and fluctuations. It is crucial for managing business cycles, combating recessions, and promoting sustainable growth. National income analysis is a fundamental for assessing economic performance, guiding policy decisions, planning for future growth, and improving living standards. It offers a comprehensive view of an economy's overall well-being and productivity. Hope the video was useful. Thank you.